வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சிம்பிளாக ஒரு ரசம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சிம்பிளாக வச்சிடலாம், அதே சமயம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு புளி எடுத்துக்கோங்க. ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துகிட்டு அதை தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. அது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். 5 to 10 மினிட்ஸ் ஊறட்டும். அடுத்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் துவரம்பருப்பு 1 ஸ்பூன், நம்ம சாம்பாருக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த பருப்பு, அது 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அடுத்து மிளகு, அதுவும் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அடுத்து சீரகம், அதுவும் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அடுத்து தனியா, கொத்தமல்லி விதை இருக்கு இல்லையா, அந்த விதை, இதை ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இது 4த்தையும் நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நைஸாக அரைக்க வேண்டாம், கொரகொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்திங்களா, இப்போ நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்து இதில் பூண்டு சேர்க்க போகிறோம். ஒரு 3லேருந்து 4 பல் அளவுக்கு பூண்டு. அந்த பூண்டு இதோடு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பூண்டு டைஜஷனுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். நல்லா வாசனையாகவும் இருக்கும் இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துட்டோன்னா. பார்த்திங்களா, நல்லா அரைச்சாச்சு கொரகொரப்பாக. அடுத்து ஒரு தக்காளி, சின்ன தக்காளியாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பெருசாக இருந்தால் ஒன்று சேர்த்துக்கோங்க. நல்லா பழுத்த தக்காளியாக பார்த்து எடுத்துக்கோங்க. தக்காளியில் எப்போயுமே இந்த சென்டர் போர்ஷன் கட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். தக்காளியும் சேர்த்து நம்ம கொரகொரப்பாக அரைச்சி எடுத்தாச்சு. பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு அரைக்கணும். இந்த அளவுக்கு அரைச்சிங்கன்னா அது நல்லாயிருக்கும். ரொம்ப நைஸாக அரைச்சிட்டாலும் அது நல்லா இருக்காது. அடுத்து நம்ம ஊற வச்சோம் இல்லையா புளி, அந்த புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். புளியை கரைச்சி அது நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க, எந்த தூசியும் இல்லாமல். அடுத்து நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா இந்த ரசத்துக்கான பொருள், இந்த மசாலாவை இதோட மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த புளி தண்ணியில் அதோட சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். அடுத்து ரசத்துக்கு தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அடுத்து ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு ரசம் வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த உப்பு நல்லா கரைஞ்சிக்கிட்டோம். இப்போது நம்ம ரசம் இங்கேயே ரெடி பண்ணிட்டோம், பாதி வேலை முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இது தாளிக்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயை வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் 2 காஞ்ச மிளகாய் அதை கிள்ளி சேர்த்துக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை 2 கொத்து, அதையும் இதோடு சேர்த்துக்கோங்க. அடுத்து பெருங்காயம், அதையும் இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா பொரிஞ்சதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ரசம், அதை இதில் அப்படியே சேர்த்துக்கோங்க. இது இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 10 நிமிஷம் இந்த ரசம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் அப்படியே வைங்க. உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருந்துச்சுன்னா அந்த மீடியம் ஃப்ளேமில் நல்லா அது ரெடி ஆகிடும். இப்போ பார்த்திங்களா, ரசம் நல்லா நுரைச்சிட்டு வருது. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ரசம் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. அது இந்த மாதிரி நுரைச்சிட்டு, அதாவது கொதிக்க வர ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப கொதிக்க விட்டிங்கன்னா அது நல்லா இருக்காது. இப்போ இந்த மாதிரி கொதிக்க வருது இல்லையா, இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை வாசனைக்கு அது சேர்த்துக்கோங்க. அடுத்து கடைசியாக அதில் ஒரே ஒரு சின்ன துண்டு அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்த்திங்கன்னா இந்த புளி, இந்த காரம் எல்லாத்தையும் அது மேட்ச் பண்ணி இன்னும் டேஸ்ட்டை தூக்கி கொடுக்கும். அதனால் ரசம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.